டாடி சொல்ல சொல்ல நீ கேட்க மாட்டியா? இங்க பாடு, அம்மா உம்முன்னு உட்காந்துருக்காங்க. என்னன்னு கேளு டாடி. ஹோய், என்ன? ஓ டாடி, வேணும்னே நான் என்னன்னு கேட்கட்டேன்னா நீ என்னன்னு கேட்பியா? இப்போ பாடு, அம்மா உன்னைய அடிக்க போட்டு ஒழுங்கா என்னன்னு கேளு டாடி. பாவம் அம்மா. இம்மா என்னாச்சுமா? அடியே, என்னாச்சு? அதான் உன் பொண்ணு கேக்குறல்ல, சொல்ல போறியா இல்லையா? ஒரு வேலையை செஞ்சு முடிக்க விடுறீங்களா? அம்மா உன் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், நாங்கள் பேசுகிறதுனால தான் உங்களுக்கு வேலையை முடிக்க முடியல. ஏங்க, நான் ஒன்றும் பேசலை, நான் பேசாமல் தானே இருக்கேன். என்ன எதுக்கு வம்புக்கு இழுக்கிறீங்க? ஐயோ அம்மா, என்னாச்சு என்னாச்சுன்னு இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? ஏன் இப்படி உம்முன்னு இருக்கீங்க? ஏன் ருக்கு மம்மியை பற்றி கவலையா இருக்கா? சொல்லுங்கம்மா. எனக்கும் கவலையாக தான் இருக்கு. நான் போய் பேசினேன்னா அப்போ ருக்கம்மா நல்லா தான் பேசினாங்க. ஆனால் திடீர்னு கோவந்துட்டு தெரியுமா? ஏன் கோவப்படுறாங்கன்னே தெரியல. எனக்கும் என்னமோ சந்தேகமாக இருக்கு. அடியே வாண்டு, உனக்கு என்ன சந்தேகம்? இங்க பாரு, அவ புத்தி அப்படித்தான். அதனாலதான் அவ தண்டனைய அனுபவிக்கிறா. அவங்க வேலையை பாருங்க. இங்க பாருங்க, இந்த சென்டிமெண்ட் எல்லாம் வேலைக்கு ஆகாது. அடியே, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். மறுபடி அவளுக்கு பாவம் பார்க்காத. நான் ஒன்றும் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை. நான் இப்போ பாவம் பார்த்தேன்னு சொன்னேன்னா பேசாமல் போய் வேலையை பாருங்க. எப்போ பார்த்தாலும் என்னையே வம்பு கலக்கணும். ஏப்பா அப்படி இருக்கீங்க? நீங்கள் சும்மா எடுக்க மாட்டீங்க. அம்மாவுக்கு ருக்கு மம்மி மேலே ரொம்ப பாசம்னு உங்களுக்கு தெரியும். ருக்கு மம்மி பாவம்னு அம்மா நினைக்கிறாங்க தெரியுமா? ஆச்சி கூட அப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மாவோட ஆச்சியை பார்க்க போகணுன்னு நேற்றே சொன்னாங்களா? அதான் கிளம்பியிருக்காங்க. ஆனால் நீங்கள் கூட்டிகிட்டே போக மாட்டேங்க. அச்சோ, மறந்தே போயிட்டேனே. அடியே, அதுக்குதான் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கியா? இரு, ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், போவோம். ஒன்றும் வர வேண்டாம். நான் மூஞ்சி தூக்குற மாதிரி தெரியுதாக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் தூக்கலை. ஐயோ அம்மா, ரெண்டு பேரும் ஏன்டா இப்படி சண்டை விடுறீங்களோ தெரியல. இங்கே பாடுமா, இன்னைக்கு எனக்கும் லீவு தான். நாம 3 பேரும் ஆட்சியை பார்க்க போவோம் சரியா? நான் போய் ருக்கு மம்மி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் சரியா? இங்க பாரு ஜான்சி, நீ எங்கேயும் போக வேண்டாம். எதுக்கு அடிக்கடி அவளை போய் பார்க்கற? அவ குணமே சரி கிடையாது. இங்க பாருங்க, சும்மா இருக்க மாட்டீங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவ குணத்தை என்னத்தை கண்டீங்க? அவ எதுக்காகவோ இப்படி பண்றான்னு எனக்கும் உள்ள ஒரு மனசுல தோணுது. ஆனா நீங்க யார் இருந்தா என்ன பேசவே விட மாட்டீங்களே. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, உன் தங்கச்சி பாசத்துக்கு அளவே இல்லாம போச்சு. இங்க பாரு, அம்மா தான் சொல்லிட்டாங்கல்ல, அவ சரி கிடையாது. முதல்ல அவளுக்கு டிவோர்ஸ கொடுத்துட்டு ஒழுங்கா ஜேம்ஸுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீ எதுவும் பேசாத, கொஞ்ச நாள் அமைதியா இரு. என்ன நடக்குன்னு தூர இருந்து வேடிக்கை பாரு. அப்பதான் புரியும் உன் தங்கச்சியை பத்தி உனக்கு. என்னங்க பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? இது வாழ்க்கை சும்மா கிடையாது. அவங்க ஏதோ கோவத்துல அத்தை சொன்னாங்க, அதுக்காக ஜேம்ஸ் தான் ஒத்துக்குவாரா? அவரும் கோவத்துல தான் இன்னொரு பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னார். ஏன், நம்ம எலிசபெத்தை கட்டிக்கிறேன்னு கூட சொன்னார். ஆனா உண்மையிலே அவர் மனசு இதுக்கு ஒத்து வருமா? தேவையில்லாம இப்படியெல்லாம் பேசாதீங்க. ஏன், என்னை விட்டுட்டு நீங்க இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? அப்படித்தானே இருக்கும். பைத்தியம், நான் என்ன உன் தங்கச்சிய டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு நினைக்கிறேனா? ஆனா உன் தங்கச்சி அவ வாயாலே அதை தானே சொல்றா. அவதான் அப்படி நடந்துக்கிறா. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஐயோ அப்பா, அதெல்லாம் நானும் சொல்லுவேன். கொஞ்சம் காது குட்டி தான் கேளுங்களேன். என்ன பாப்பா சொல்லு. ருக்கு மம்மிக்கு ஏதோ பிரச்சனைப்பா, அது என்னன்னு கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம அவங்கள பேசாதீங்க. இதுக்கு முன்னாடி ருக்கு மம்மி இப்படி நடந்திருக்காங்களா சொல்லுங்க. அவ எப்பவுமே இப்படிதான் நடந்திருக்கா. பாப்பா நீ வேட, நான் அம்மா கிட்டே கட்டுக்கிட்டேன். அம்மா நீ சொல்லுமா, உங்க வீட்டில் இருக்கும்போது ருக்கு மம்மி இப்படி எப்போவாது உங்ககிட்ட சண்டை போட்டிருக்காங்களா சொல்லுமா. அவ இப்படிலாம் சண்டை போட்டது கிடையாது டி. சின்ன சின்ன கோபப்படுவா எதுக்காவது. அதுவும் தீபாவளி அப்ப ஏதாவது ட்ரெஸ் எடுத்தா உனக்கு மட்டும் நல்லா பாவடையா எடுத்திருக்காங்க, எனக்கு எப்படி எடுத்திருக்காங்க பாருன்னு சொல்லுவா. இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. ஆனா மற்றபடி பெருசா எதுவும் சண்டை போட்டதில்லை. என் மேல ரொம்ப பாசமா இருப்பா. உங்க அப்பாவை கட்டிக்க போது கூட அவதான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோக்கா, நல்ல மாப்பிள்ள உன்னை நல்லா பார்த்துக்குவாரு, நீ அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துட்டு இருந்த உன் கல்யாணமே நடக்காதுன்னுலாம் சொன்னா தெரியுமா. அவ எப்பவுமே என்னை விட்டு கொடுத்ததில்லை. இவர் தான் எப்போ பார்த்தாலும் அவளை திட்டிகிட்டே இருக்காரு. அடிப்பாவி, கடைசியில மொத்த படியையும் ஏன் மேல தூக்கி போட்டுட்ட? ஏய், அவ அப்படித்தானே நடந்துக்கிறா. என்னைக்காவது ஜேம்ஸ் கிட்ட சந்தோஷமா பேசியிருக்காளா? உன் தங்கச்சி உனக்கு எவ்வளவு முக்கியமோ அத மாதிரி என் தம்பியும் எனக்கு முக்கியம் தானே. அத மனசுல வச்சு ஏதாவது சொல்லியிருப்பேன். இங்க பாரு, இப்ப கூட அவ திருந்தி நல்லா வாழ்ந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா எங்க அப்பா மேல எப்படி பழி போடுறா நீனே பார்த்தல்ல.
சரி சரி, 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க, எல்லாம் சரியாயிடும். நான் போய் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன், சரியா? அதெல்லாம் நீ ஒன்றும் போக வேண்டாம், நானே போய் பார்க்குறேன். நானும் போய் பார்க்க போறேன். ருக்கு மம்மியவா சொல்லு. எல்லாரும் தான் போய் பார்க்க போறேன். போடி, இவர் தான் என்னை கண்டு உடனே எப்படி எல்லாம் பேசுறாரு. வரட்டும், அப்புறம் இருக்கு. அடியே, நான் என்னடி பேசுனேன்? உனக்கு ஒரு சாஃப்ட் கேரக்டர் இருக்கு, அதை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன். உனக்கு புரியல. இங்க பாரு, உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. நீ உன் தங்கச்சி கிட்ட பேசு, பேசாம இரு, அது உன் இஷ்டம். ஆனா அவ உன்னை கண்ட மாதிரி பேசினா அதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது, அவ்வளவுதான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் போய் எல்லாரையும் பார்த்துட்டு உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி சரி, அப்ப நான் ஒர்க்கை முடிச்சிட்டு ட்ரெஸ்ஸை மாத்துறேன், கிளம்பு. நாமளும் போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு வருவோம். பாப்போம். அடிப்பாவி, என்ன செழிப்பு செழிச்சுக்கிட்டு போறா? ஜான்சி, பாத்தியா உங்க அம்மாக்கு எம்பூட்டு இருக்குன்னு? நீ வாட போப்பா, அம்மாக்கு எம்புட்டும் இல்ல கம்புட்டும் இல்ல. உன் மேல உள்ள கோட்டுல அப்படி இருக்குது அம்மா. எல்லாம் காஃபி போட்டு கொண்டு வந்த உடனே சரி ஆயிடும் தெரியுமா? நானும் போய் அண்ணன் என்ன பண்றா, அக்கா என்ன பண்றா அப்படின்னு எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். பாப்பாவையும் போய் பார்த்துட்டு வரேன், சரியாப்பா? சரிங்க செல்லம். என்னவா இருக்கும்? ஒருவேளை இவ சொல்ற மாதிரி ரூக்குக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்குமா? ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுறான்னு சொல்றாங்க, இன்னொரு நேரம் ஒரு மாதிரி பேசுறான்னு சொல்றாங்க. நானுமே அன்னைக்கு கவனிச்சேன். எதனால இவ்வளவு நாளும் வம்பிழுத்தாவா டிவோர்ஸ்க்கு சரின்னு சொன்னா? என்னன்னு பாப்போம். முதல்ல ஜேம்ஸ் கிட்ட பேசுவோம். எவ்வளவு நேரம் ஆச்சு இவனை வர சொல்லி? இன்னும் ஆளை காணோம். எங்க அலைறான்? டேய், உன்னை எப்ப இங்க வர சொன்னேன், ஏன் வரல? டேய் மாப்பிள, அது ஏன் கேக்குற? மச்சான் எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தான். கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஐயாவோட ட்ரெஸ் பாரு. என்னடா பிரச்சனை? உனக்கும் ருக்குக்கும் என்ன பிரச்சனை? நீ அவளை ஏதாவது சொன்னியா? இல்ல வேற மாதிரி ஏதாவது நடக்குதா? டேய், ஜான்சி வேற மாதிரி சொல்றா, மகாமும் வேற மாதிரி சொல்றா. என்னடா பிரச்சனை அவளுக்கு? ஏண்டா முழிக்கிற? என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறியா இல்லையா? சரி, நீ பழைய மாதிரி கிளம்பி இருக்கிறத பார்த்தா வேற எங்கேயோ போற மாதிரி இருக்கு. எங்கடா, எங்க கிளம்பி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, சும்மாதான் ஷாப்பிங் போலான்னு கிளம்புனேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. என்னது, ஷாப்பிங் போறியா? இங்க இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்னன்னா ஷாப்பிங் போறங்கிற? என்னென்ன செய்ய சொல்ற? என்ன செய்ய சொல்ற? இனிமையும் ருக்கு கூட என்னால வாழ முடியாது. என்னை என் இஷ்டத்துக்கு வாழ விடுனேன். என்னடா உன் இஷ்டத்துக்குனா எப்படி? எப்படி பழைய மாதிரி அங்க இங்க சுத்திட்டு போறியா? உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அது ஞாபகம் இருக்குல்ல? என் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும்னே. அந்த ருக்கு எப்ப அப்பாவை இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சாலோ, இனி அவ கூட நான் வாழ போறதில்ல. அவளை கண்டாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. டேய், அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு, சும்மா தேவையில்லாம அவளை ஏதாவது சொல்லாத. எனக்குமே ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம் இருக்கு. அவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு முதல்ல அவளை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுங்க. அப்படி சொல்லு மாப்பிள. அவளுக்கு பைத்தியம் சரியா இப்பதான் சொல்லியிருக்க. அந்த பைத்தியத்து கூட என்னால எப்படி வாழ முடியும்? வாய மூடுடா. தேவையில்லாம அடுத்தவங்க மேல பழி போடாத. அவ பைத்தியம்னு உனக்கு தெரியுமா? ஏன் இப்படியெல்லாம் பேசுற? இங்க பாரு, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல பாரு, அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒன்ன மாத்திக்கோ. தேவையில்லாம எதையாவது பேசிட்டு இருக்காத. என்னென்ன நீ என்ன பேசுற? நேத்து வரைக்கும் அவளை கண்டாலே உனக்கு எரிச்சலா இருந்துச்சு, இன்னைக்கு அவளுக்கு சப்போர்ட்டா பேசுற. என்ன நீ ஓ மனசையும் மாத்திட்டாங்களா? இங்க பாருனே, அவங்களுக்கு தங்கச்சி, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. ஆனா நீ ஏன் வாழ்க்கையும் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ. அதுவும் இல்லாம இது என் பொண்ணு வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டது. என் பொண்ணுகிட்டையும் அவளை வச்சுக்கிட்டு என்னால குடும்பமும் நடத்த முடியாது. என் பொண்ணை பார்க்க அவளை அனுமதிக்கவும் முடியாது. அவ சரியில்லைனே. அப்பாவையே தப்பா சொன்ன பிறகு அவளை எப்படி இந்த வீட்டுல வச்சிருக்க முடியும்? அதுவும் இல்லாம டிவோர்ஸ்க்கு அவ தான் சரின்னு சொன்னா. இல்ல சொத்தை கொடுனா, எல்லாரும் சொத்தையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆனா அவ யாருன்னு என்ன கட்டிக்கிட்ட பிறகுதான் அவ இந்த வீட்டுக்கு மருமக. அவளுக்கு மட்டும் சொத்தை எப்படி நான் கொடுக்க முடியும்? இங்க பாரு ஜேம்ஸ், ஓ நிலைமை எனக்கு புரியுது. ஆனா முதல்ல புரிஞ்சுக்கோ. நானும் அவளை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஜான்சி சொன்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு உள்ளூர என் மனசு சொல்லுது. மகாவும் அதை தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கா. அவ தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றா, அது அடுத்த விஷயம். ஆனா அவ தங்கச்சி ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தினம் தினம் என்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல.
அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிப்போம். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்குமோ, ஏதாவது பெரிய நோய் இருந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் அதை மறைக்கிறதுக்காக இப்படி நடந்துக்கிறாளா? முதல்ல போய் ஹாஸ்பிட்டல்ல அவளை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் சொல்லி முழுசா செக் பண்ணுவோம். ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு காட்டுவோம். அப்புறம் என்னன்னு புரிஞ்சுக்குவோம். ஏதோ ஒரு காரணம் இருந்து கடைசியில அவளுக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்தா அது ஓ மனசையும் தானே பாதிக்கும். அதை கொஞ்சமாவது யோசிச்சியா? என்னென்ன நீ பைத்தியக்காரத்தனமா முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டே இருக்க? அண்ணே அப்படி எதுவும் இருக்காது. அவளை பார்த்தா நோயாளி மாதிரியா இருக்கு. நல்லா திங்கிறா உங்குறா, நல்லா ஆடுறா, அங்கிட்டும் இங்கிட்டும் கத்துறா. அண்ணே அவ நோய் வந்தவ மாதிரியா இருக்கா? சும்மா எதையாவது சொல்லாதனே. நீ எதுக்கும் முடிச்சு போடுற? ஹிஸ்டீரியா வந்த மாதிரி கத்துன்னு கத்துறா. அவளுக்கு பேய் தான் முடிச்சிருக்கு. அவளுக்கு ஏதோ ஒரு அஃபேரோ ஏதோ ஒண்ணு இருக்கு. பயமுடுறா. என்னடா பேசுற? அவ உன்னை நம்பி வந்த பொண்ணு. அவளை தப்பா பேசாத. அவ பேசுறதுக்கும் அப்ப நீ பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஜேம்ஸ், நீ இப்படி பேசுறது சரியில்லை. ஒரு பொண்ணை தப்பா பேசுறது ரொம்ப தப்பு. முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோ. அறிவு கட்டுத்தனமா உளராத. நாமளும் தங்கச்சி கூட பிறந்தவங்க தானே. எப்படி கட்டின பொண்டாட்டி மேல பழி போடுவ? இங்க பாரு, அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக, இல்ல உன்னை பிடிக்கலங்கிற காரணத்துக்காக கூட இருக்கலாம், பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறான்னு வச்சுக்கோ. அதுக்காக அவளை தப்பா சொல்லுவியா? இன்னொரு தடவை இப்படி பேசின தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். ஆரஞ்சு பல்ல கொளுத்தி போடுவேன். சாரிண்ணே, எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு பைத்தியம் பிடிச்சிட போல இருக்கு. அவளை கண்டாலே அருவருப்பா இருக்கு. ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல. நீ சொல்ற மாதிரி ஏதாவது காரணம் இருந்தா அதை சரி பண்ணலாம். ஆனா காரணமே இல்லாம அவ இப்படி நடந்துகிட்டு இருந்தானா என்னென்ன பண்ண போற? இதுல பாதிக்கப்பட போறது என் பொண்ணு வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் தான். அதனால நீ தலையிடாத. நீ சந்தோஷமா தானே இருக்க. அண்ணி உன்னை நல்லா தானே பாத்துக்கிறாங்க. அண்ணி இது வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. அப்போ உனக்கு பிரச்சனைனா என்னன்னு தெரியாது. தினம் தினம் பேய் கூட வாழ்ந்து பாருனே. அப்போ பிரச்சனைனா என்னன்னு தெரியும். தூக்கு வர மாட்டேங்குனே. மண்டுக்குள்ள ஏதோ டொங்கு டொங்கு டொங்குன்னு அரையிற மாதிரி இருக்கு. எப்ப இவளுக்கு பேய் பிடிக்கும், எப்ப கத்துவான்னு பயமா இருக்குனே. ஜெய், உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா ஆரம்பத்துல அவ உன்னை விரும்பினவ தானே. டேய், உன் மேல ஒரே கிறுக்கா இருந்தவ தானே. உன்னை தேடி தேடி ஓடி வந்தவ தானே. இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? அம்மா எலிசபெத்தை கல்யாணம் கட்டிக்கன்னு சொன்ன உடனே நீயும் சரின்னு சொல்லிட்ட. அண்ணே முதல்ல எனக்கு நம்ம குடும்பம் தான் முக்கியம். அப்புறம் தான் யாருனாலும். அண்ணே புரிஞ்சுக்கோ. முதல்ல அவ எப்படிப்பட்டவளா வேணும்னாலும் இருக்கட்டும். ஆனா அவ சொன்ன வார்த்தை இன்னும் குத்துதுனே. அவ நம்ம அப்பாவை தப்பா பேசியிருக்கானே. அவர் உனக்கு மட்டும் அப்பா இல்ல, எனக்கும் அப்பா தான். எனக்கும் புரியுது. எனக்கும் அவ மேல கோபம் தான். அண்ணனும் அதே கோபத்துல தான் அவளை அடிச்சான். ஆனா என்ன செய்ய சொல்ற? டேய், கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. அவ ஏதோ பிரச்சனை இல்லையோ எதுலயோ ஒண்ணு மாட்டிருக்கா. என்னன்னு முதல்ல பாப்போம். தேவையில்லாம நீ எலிசபெத்து கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்காத. எலிசபெத் முன்னாடி மாதிரி இல்லனே. அவ ரொம்ப மாறிட்டா. அப்போ நீ இப்ப ஷாப்பிங் போறது அவ கூட அப்படித்தானே? என்னடா கேக்குறாளா சொல்லு. ஷாப்பிங் போக போறது அவ கூட அப்படித்தானே? ஆமாண்ணே, நான் தான் அவளை ஷாப்பிங் கூப்பிட்டேன். அவளும் வரேன்னு சொன்னான். நாங்க 2 பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேச போறோம். ஜேம்ஸ், இது சரியில்லை. இந்த மாதிரி நடந்துக்காத. இங்க பாரு, மறுபடியும் அவளை நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி எந்த எண்ணமும் பண்ணாத. இங்க பாரு, ஏற்கனவே ஒரு தடவை நீ அவளை கட்டிக்க வேணும்னு நினைச்சு அவ ஏமாந்தது போதும். அவ இப்பதான் மனசு ஆறுதலா திருந்தி நல்லபடியா வாழுறா. அவ வாழ்க்கைய கெடுத்துறாதடா. வேண்டாண்டா. ருக்குவ மாத்திக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமா அவ மாறட்டும். பொறுமையா இரு. சாரிண்ணே, இனிமே என்னால ருக்கு கூட வாழ முடியாது. என்னை மன்னிச்சிரு. நான் வரேன். நில்லுடா. அறிவு கட்டுத்தனமா உளறிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, அவ உன் பொண்டாட்டி. அவளை எந்த நிலையிலையும் நீ விட்டு கொடுக்க கூடாது. இங்க பாரு, அவ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவ உன் பொண்டாட்டிங்கிறத மறந்துடாத. உன் குழந்தைக்கு அம்மா. நீ இப்படி திடீர்னு மாறினா என்ன அர்த்தம்? இங்க பாரு, யாரு வேணும்னாலும் என்னன்னாலும் சொல்லியிருக்கலாம். அதுக்காக ருக்குவை விட்டுட்டு நீ எலிசபெத்தை கட்டிக்க தயாராயிருவியா? இங்க பாரு, தேவையில்லாம இப்படி மனசை மாத்திக்கிட்டு அலையாத. அப்புறம் கஷ்டப்பட போறது நீதான். நீ மட்டும் இல்ல, உன் குழந்தையும் கஷ்டப்படும். முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோ. அடிக்கடி புத்திய மாத்திக்கிட்டு இருக்காத. ஆமாண்டா, வேண்டாண்டா, புரிஞ்சு நடந்துக்கோ. அவ நல்ல பொண்ணு. திடீர்னு அவளுக்கு ஏதோ ஆயிருக்கு. என்னன்னு கண்டுபிடிப்போம். கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க பாரு டேவிட், நீ என்ன துப்பறிற வேலை பாக்குறியா? தேவையில்லாம என் வாழ்க்கையில தலையிடாத. உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. தங்கச்சி பிரசங்கிற மரியாதைக்காக வாய மூடிக்கிட்டு இருக்கேன்.
நானும் போனா போதும்னு பொறுத்துக்கிட்டே இருந்தா 2 பேரும் உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க. என்ன ஏன் சாகடிக்கிறீங்க? எனக்கு தெரியும் என் வாழ்க்கைய எப்படி வாழணும்னு. வேலையை பார்த்துட்டு போங்க. அடேங்கப்பா, என்ன கோவம் வருது? என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான்? சாரி மச்சி, நீ தப்பா எடுத்துக்காத. அவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நாம இவங்கிட்ட பேசக்கூடாது, எலிசபெத் கிட்ட பேசுவோம். முதல்ல என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்போம். அப்புறம் இருக்கு இவனுக்கு. சரிடா வீடு, மச்சான் தானே, இவன் சொல்லிடலாம் நான் கோவப்படுவேனா? உன் தங்கச்சி வெயிட் பண்ணிட்டு இருப்பா, செக்கப் போகணும்னு சொன்னா. நானும் கிளம்புறேன், என்னையும் டிராப் பண்ணிருடா. சரிடா, வா போவோம். வாங்கம்மா, நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாங்கம்மா, உட்காருங்கம்மா, காஃபி போட்டுட்டு வரட்டா? என்னடி வீடு இது? என்ன வீடு? ஏய், அவங்க அப்பா உனக்காக கொடுத்த வீட்டையும் வேண்டான்னு சொல்லிட்ட. இங்க பாரு, அவன் என்னைக்கு சம்பாத்தியம் பண்ணி என்னைக்கு உன்னை மாளிகையில குடியேற வைக்க போறான்? நீ இந்த புறா கூண்டு மாதிரி வீட்டுல உட்காந்து காலத்தை கழிக்க போறியா? அறிவு கட்டவளே, உங்க அப்பா கொடுக்கும் போதே வாங்கியிருக்க வேண்டியதானே? உனக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல, ஏன் வேண்டான்னு சொன்ன? இல்ல, அவன் வேண்டான்னு சொல்ல சொன்னானா? ஏன் தன்மானம் தடுக்குதோ துறக்கி? என்னம்மா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? என் புருஷன் கை நிறைய சம்பாதிக்கிறாரு, நான் சந்தோஷமா இருக்கேன். ஏம்மா, எனக்கு என்ன குறை? இங்க பாருங்கம்மா, அந்த சண்டாளங்கிட்ட இருந்து நான் விடுதலை வாங்கி இப்ப நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேம்மா. புரிஞ்சுக்கோங்க, டேவிட் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறான், கண்ணுக்குள்ள வச்சு தாங்குறான். தேவையில்லாம இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. அவன் கேட்டா அவன் மனசு சங்கடப்படும். அம்மா, மாளிகையில இருக்கவங்க தான் சந்தோஷமா இருக்காங்களா? யாரும்மா சொன்னது உங்களுக்கு? யாரு சொன்னது? அம்மா, நம்ம வீட்ல பிரச்சனையே இல்லையா சொல்லுங்க. ஆனா இங்க எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நாங்க படுத்த உடனே நிம்மதியா தூங்கிடுறோம். தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்கம்மா. பைத்தியக்காரி, என் பொண்ணு கஷ்டப்படுறத பாக்கும்போது எனக்கு மனசு வலிக்குது. நான் சொல்ல கேட்காம அவனைதான் கெட்டுவேன்னு ஒத்த கல்ல நின்னு கட்டிக்கிட்டல. அப்போ எல்லா வேதனையும் கஷ்டத்தையும் நீ அனுபவிக்கணும்ல. இங்க பாருடி, வயிற்றுல குழந்தையாதுமா இந்த புறா கொண்டு வீட்டுல இருப்பியா? இங்க பாரு, ஒழுங்கா என் கூட கிளம்பி வா. உன்னை நான் ராணி மாதிரி வைக்கிறேன். என்னம்மா பேசுறீங்க? ராணி மாதிரி வைக்க போறீங்களா? இம்மா, நான் இங்கதான் மகாராணியா இருக்கேன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியலையா? இங்க பாருமா, இங்க நான் வச்சதுதான் சட்டம். நான் நிம்மதியா இருக்கேன். என் புருஷன் என்ன கண்ணுக்குள்ள வச்சு தாங்குறாரு. இதை விட எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்தீங்களா, பாத்தீங்களா? கிளம்புங்கம்மா, நாங்க வரணும்னு ஆசைப்படல. சரிடி, உன் வழிக்கே வரேன், நீ வர வேண்டாம். நாங்க உனக்காக வீடு, கொஞ்சம் சொத்து, பணம் எல்லாம் கொடுக்கறோம். அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்றேன். அதை ஏன் வேண்டாங்கிற? என்னம்மா பேசுறீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றேன். என் புருஷன் என்ன சந்தோஷமா வச்சிருக்காருமா. நான் நிம்மதியா இருக்கேன். பணம் எதுக்குமா? எனக்கு எதுவும் தேவையில்லை. என் புருஷன் கை நிறைய சம்பாதிக்கிறாரு, என்னை கண்ணுக்குள்ள வச்சு தாங்குறாரு. என் குழந்தையும் அவர் நல்லா பாத்துக்குவாரு. உங்க பணம் சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்லம்மா. அதானே, சொல்ற எதையும் நீ கேட்க மாட்டே. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் வரிசையில நின்னு பிரசவம் பாத்துக்க போறியா? என்னடி பேசுற? அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்க. பணம் இல்லாம இங்க எதுவும் இல்ல, அத ஞாபகத்துல வச்சுக்க. ஏமா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வரிசையில நின்னு பிள்ளை பெத்துக்கிட்டா அதுல என்னம்மா தப்பு இருக்கு? இங்க பாருமா, இப்படியெல்லாம் பேசாத. என் புருஷனால என்ன பாத்துக்க முடியும்னு சொல்லிட்டேன். உன் பணமெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ வந்தியா, சந்தோஷமா நான் சமைச்சு தரேன், சாப்பிடு, நிம்மதியா இரு. அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பேசாதம்மா. அதானே, உன் புருஷன் என்ன உனக்கு வேலைக்கு ஆள் வச்சு மாங்கு மகனு வேலை செய்யறதுக்கு வைக்க போறானா என்ன? நீ தான் மாங்குன்னு துணி துவைக்கணும், நீ தான் சோறு பொங்கணும், நீ தான் வீட்டை துடைக்கணும். இங்க எல்லா வேலையும் வேலைக்காரி மாதிரி நீ தானே செய்யணும். நம்ம வீட்டுல நம்ம வேலை செய்யறவங்களுக்கு உங்க அப்பா வீடு முத எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனா நீ இங்க வேலைக்காரியா இருக்க, அப்படித்தானே? இங்க நான் முதலாளியா இருக்கேன். என் வீட்டுல நான் தான் எல்லாமே. நான் தான் எஜமானி, நான் தான் வேலைக்காரி, நான் தான் நினைச்சது எல்லாமே நடக்கும். ஆமா, இங்க நான் வச்சதுதான் சட்டம். சும்மா தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. அங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பேன், இங்க கொஞ்சம் வேலைகளை நான் செய்யறேன். எனக்கான வேலைகளை நான் செஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா என் புருஷன் வந்தா என்ன ஒரு வேலை செய்ய விடுறதில்ல. எனக்கு சாப்பாடு முதற்கொண்டு அவர் தான் ஊட்டி விடுறாரு. என் புருஷன் என்னை தங்கமா தாங்குறாரு. ஆனா நீங்க பாத்தீங்களே ஒரு மாப்பிள்ளை, அவன் தினம் தினம் என்ன சிகரெட்டால சூடு வச்சு சித்திரவதை பண்ணான். அந்த மாப்பிள்ளை கூட ஏண்டா வர்றான், என்னால தூங்க முடியாதா இன்னைக்கு
அப்படின்னு நடுங்கி போய் அடியும் மிதியும் உதையும் வாங்கி உட்கார்ந்துருப்பேன். ஆனா இப்ப இவன் எப்படா வருவான் அப்படின்னு அவன் வந்த உடனே ஆவலா ஓடி போய் கதவை திறப்பேன். எதுமா உங்க மகளுக்கு முக்கியம்? வாழ்க்கையில இதை விட என்னமா சந்தோஷம் இருக்கு? நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இன்னொரு தடவை என் புருஷனை பத்தி இப்படியெல்லாம் பேசுறதா இருந்தா இந்த வீட்டு பக்கம் வராதீங்கம்மா. ஏன் மேலதாண்டி தப்பு, ஏன் மேலதான் தப்பு. மனசு கேட்காம வந்த பாரு, என்ன சொல்லணும்? எப்படியோ போ. என்னாச்சுடி? முழிக்கிற மொழியே சரியில்லை. உங்க அம்மா வேற கோவமா என்ன முறைச்சு பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்னாச்சு? ஏய், அவங்க முறைக்கிறது என்ன புதுசா? இங்க பாருங்க, அவங்க எப்பவுமே அப்படித்தான். சும்மா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. போய் முகத்தை கழுவிட்டு வாங்க, நான் சூடா தோசை சுட்டு தரேன். ஏய், அதெல்லாம் இருக்கட்டும், பேச்ச மாத்தாத. என்ன சொன்னாங்கன்னு சொல்ல போறியா இல்லையா? இங்க பாரு, இப்ப எனக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியணும். என்னங்க நீங்க திரும்ப திரும்ப இதையே கேட்டுட்டு இருக்கீங்க? அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இங்க பாருங்க, அவங்கள பத்தி தான் எல்லாருக்கும் தெரியுமே. அவங்க பெரிய மகாராணி. என்னையும் மகாராணியா அந்த வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. எப்படி சொல்ற? உன்னை அங்க கூப்பிடுறாங்களா? ஏன் சொல்லு ஜாக்குலின், ஏன் கூப்பிடுறாங்க? நாம நல்லா தானே இருக்கோம். என்னாச்சுடி? நல்லா தானே இருக்கோம், பின்ன என்ன? இங்க பாருங்க, நாம நல்லா இருக்கோம், சந்தோஷமா இருக்கணும் நமக்கு தெரியுது. மற்றவங்களுக்கு என்னமோ இது புறா கூண்டு மாதிரி இருக்கான், நான் கஷ்டப்படுறேனா அதனால நம்ம வீட்டுக்கே வந்துரு. இல்ல உங்க அப்பா கொடுத்த வீட்டை ஏன் வேண்டான்னு சொன்னேன், அந்த வீட்டை வாங்கிக்க வேண்டியதானே? நீ சந்தோஷமா இருக்கலாம்ல. நம்ம வீட்டுல 10 வேலைக்காரி வேலை பார்க்கறாங்க, நீ என்னன்னா இங்க வேலைக்காரி மாதிரி இருக்கேன்னு கேட்டுட்டு போறாங்க. அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்லடி. உங்க அம்மா உன்னை ஒரு வேலை செய்ய விட்டதில்ல. உனக்கு பால் கூட பெட்ரூமுக்கு தான் வரும். ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறியோ? எனக்கு சங்கடமா இருக்கு ஜாக்குலின். நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்குவேன். கொஞ்ச நாள் பொறுமா. யோ டேவிட், நீ என்ன லூசா? இல்ல லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னொரு தடவை இப்படி சொன்ன சப்புன்னு அரைஞ்சிருவேன். அறிவு கட்டத்தனமா ஒளறிக்கிட்டு இருக்க. அந்த அம்மா ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்தாங்களே, அங்க என்ன அவன் பெரிய மகாராணியா வச்சிருந்தாளா? தினம் தினம் அடியும் ஓதையும் சித்திரவதையும் வாங்கிக்கிட்டு தானே இருந்தேன். நீயும் நானும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். ஒன்றும் பண்ண முடியலல. இங்க பாருடா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்னை புரிஞ்சுக்கோ. உன்னை விட என்னை யாரும் இந்த உலகத்துல சந்தோஷமா வச்சுக்க முடியாது. ஏன் எங்க அம்மாவா இருந்தாலும் தான். இங்க பாரு, அவங்க தேவையில்லாம இங்க வந்து பேசி நம்ம நிம்மதியை கெடுக்கணும்னு வர்றாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா? பணம் 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 தான். இங்க பாரு, நான் நிம்மதியா தான் இருக்கேன். எனக்கு எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்ல. ஐ லவ் யூ டி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். உன்னை விட்டுட்டு என்னால எப்பவுமே இருக்க முடியாது. ஆனா நான் உன்னை இன்னும் கொஞ்சம் வசதியா வச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. உனக்கு வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வைக்கலாமா? யோ அறிவு கட்ட முண்டம், வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க போறியா? இங்க பாரு, என்ன வேலை இருக்குன்னு நீ ஆள் வைக்க போற? இங்க பாரு, அவங்களுக்கு கொடுக்கற சம்பளத்தை நம்ம தேவைக்கு நாம யூஸ் பண்ணிக்கலாம். மாசத்துக்கு ஒரு தடவை அத்தையை போய் பார்த்துட்டு வரலாம். தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசாத. நான் மாசமா இருக்கேன். ஓடி ஆடி வேலை செஞ்சாதான் குழந்தை நல்லபடியா பிறக்கும். நீதான் என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறியே. சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காத. அவங்களுக்கு வேற வேலை என்ன? நேத்து எங்க அப்பா வந்தாரே, என் கையால சாப்பிட்டுட்டு அமிர்தமா இருக்குன்னு சொல்லிட்டு தானே போனாரு. இவங்க நிக்க கூட நேரம் இல்லாத மாதிரி வந்துட்டு உட்கார கூட மாட்டேங்கிறாங்க. அப்ப எதுக்கு இங்க வர்றாங்க? சும்மா நம்மள சீன்றதுக்கு. சும்மா அதையெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத. என்ன மாப்பிள்ள சிரிப்பே வர மாட்டேக்கு? இங்க பாரு, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என் அண்ணன் வந்து என் கையில சாப்பிட்டுட்டு போறான், என் அண்ணி வந்து அவங்களும் சாப்பிட்டுட்டு போறாங்க, என் அப்பா வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. வேற என்னடா வேணும்? எங்க அம்மாவெல்லாம் திருத்த முடியாது. அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். மகாராஜா எங்க போயிட்டு வர்றீங்க? கேக்குற, இந்த ஜேம்ஸ் பைல காணும்னு சொல்லிட்டு எனக்கு ஜான் போன் பண்ணிருந்தான். அவனை எப்படி அது கூட்டிட்டு வாடா வர சொல்லிட்டு வந்தேன், வரவே இல்லைன்னு. அங்க போய் பார்த்தா அவன் ஷாப்பிங் போறானா. ஐயாவோட நடவோட பாவனை எல்லாமே மாறி இருக்கு தெரியுமா? அவனை இழுத்துட்டு போய் ஜான் கிட்ட நிப்பாட்டினா நான் ருக்கு கூட வாழ மாட்டேன். அவ அப்பாவை பத்தி தப்பா பேசிட்டா, நான் எலிசபெத்தை தான் கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு என்ன பைத்தியமா? ஏங்க இப்படி இருக்கான்? ஏங்க அறிவு கொஞ்சமாவது இருக்கா? கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அவ நல்லவே இல்லதான். அதுக்காக அவளை அத்து விட்டுட்டு இன்னொருத்திய கட்ட முடியுமா? அறிவு கட்டத்தனமா ஒளறிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கெல்லாம் கல்யாணங்கிறது ஒரு வேடிக்கை பொருளா இருக்கா? உங்க அம்மா தானே ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. நானும் கூட பேச்சில சொல்லத்தான் செஞ்சேன். இந்த ருக்க நீ பண்றது சரியில்லை.
அண்ணனுக்கு பேசாம டிவோர்ஸ் வாங்கிட்டு வேற கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் மட்டுமா சொன்னேன், ஜான் அண்ணனும் சொன்னாங்க, எல்லாரும் தான் சொன்னாங்க. ஏன்னா ருக்க நீ ஏன் தான் அப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. பேய் மாதிரி ஆடுனா என்ன பண்ண முடியும்? அவங்களுமே நான் இவன் கூட வாழ மாட்டேன்னு தானே சொல்லிட்டு திரியுறாங்க. ஏய், அப்பவும் நானும் மகாவும் ஒரே நிலையில தான் இருக்கோம். அவளுக்கு என்ன பிரச்சனையோ அதை என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள நீங்களா ஒரு பிரச்சனையை கிளப்புறீங்க. இங்க பாரு, ஒரு பொண்ணு புருஷன் கூட வாழ மாட்டேன்னு சொல்றானா அதுக்கு பின்னாடியே 1000 அர்த்தம் இருக்கும். புருஷன் ஒண்ணு கெட்டவனா இருக்கணும், இல்லனா குடிகாரனா அடிச்சு உதச்சி மிதிக்கிறவனா இருக்கணும், இல்ல வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறவனா இருக்கணும். இந்த எந்த நிலையிலையும் ஜேம்ஸ் இல்ல. அதையும் மீறி இவன் நான் அவன் கூட வாழ மாட்டேன், சொத்துதான் வேணும் சொத்துதான் வேணுங்கிறானா என்ன பிரச்சனையா இருக்கும்? கொஞ்சம் அது யோசிக்கணும்ல. நீங்க யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. மகா எப்பவுமே அவளை விட்டு கொடுத்ததில்ல. அவ தங்கச்சிங்கிறதுனால மட்டும் இல்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கை கிடக்கூடாதுன்னு தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். இங்க பாரு, புரிஞ்சு நடந்துக்கடி. என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியல, என்னன்னு பாப்போம். ஐயா சாமி, உங்க புராணம் போதும். எப்பவுமே மகானியை விட்டு கொடுக்க மாட்டீங்க, இப்ப இவங்களையுமா? ஏய், அண்ணிங்கிறதுனால உனக்கு அவங்க அண்ணிங்கிறதுனால மட்டும் இல்லடி. என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேருமே ஒரு பொண்ணு. அவங்க சந்தோஷமா இருக்கணும். உங்க வீட்டுக்கு வாழ வந்தவங்க சந்தோஷமா இருந்தா தானே நீயும் சந்தோஷமா இருக்க முடியும். இப்ப மட்டும் என்னவா? என் அண்ணே ஹனிய சந்தோஷமா வைக்காம என்ன அடிச்சு ஒடிச்சு கொடுமைப்படுத்துறானா? இங்க பாரு டேவிட், ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. அடியே வா, செக்அப் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நீ என்ன நல்லாவே சமாளிக்கிற. டைம் ஆயிரும், அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல. இருக்கு இருக்கு. நீ போய் கை கால் முகம் கழுவிட்டு வா, தோசை சுட்டு தாரேன், சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். ஒன்னும் சுட வேண்டாம். நான் கை கால் முகம் கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உனக்கு சுட்டு எடுத்துட்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். உட்காரு. நான் சொல்றத எப்பதான் நீ கேட்டிருக்க? உனக்கு வேற வேலையே இல்லடா. ஏய், நான் புருஷனா நீ புருஷனா? நான் தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. போ, பெருசா பேச வந்துட்டான். ஆமாடி, ஏ ரவுடி பேபி, இரு தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். நானும் வரேன்டா. சரி வா.